Exercise 8.7 fifth sum. If v of x comma y is equal to log x square plus y square by x plus y, prove that x into dou v by dou x plus y into dou v by dou y equal to 1. இப்போ நம்ம given function எடுத்து எழுதிக்கலாம். v of x comma y is equal to log x square plus y square divided by x plus y. இப்போ நம்ம இந்த log வச்சுட்டு நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணாமல் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த log போக வைக்கணும்னா நம்ம என்ன செஞ்சுக்கணும், e பவர் எடுக்கணும். ரெண்டு சைடில் என்ன செய்யணும், எக்ஸ்பொனென்ஷியல்ஸ் எடுக்கணும். எக்ஸ்பொனென்ஷியல் எடுத்தோம்னா என்ன ஆகிடும், இந்த log கேன்சல் ஆகிடும். e பவர் log ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். சிம்பிளிஃபிகேஷனுக்கு ஈஸி பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ இந்த ஈயும் லாகும் கேன்சல் ஆகிடும். இப்போ விங்கிறது வி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ங்கிறது என்னது, ஜஸ்ட்டு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு தான். விங்கிற ஃபங்க்ஷன் வந்து எக்ஸுக்கும் ஒய்யும் கலந்த ஒரு ஃபங்க்ஷன் வி அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் இந்த இ பவர் எடுக்கும்போது இதை விட்டுடலாம். வெறுமனே இ பவர் வின்னு எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ இ பவர் வி இஸ் ஈக்குவல் டு ஈயும் லாகும் இங்கே கேன்சல் ஆகிட்டு வெறுமனே இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு இருக்கும். ஓகேவா, இதை இன்னும் சிம்பிளிஃபிகேஷனுக்காக இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எஃப்னு ஒரு ஃபங்க்ஷனாக எடுத்துக்கலாம். இந்த ஹோல் திங்கை எல்லாத்தையுமே என்ன செஞ்சுக்கலாம், எஃப்னு ஒரு ஃபங்க்ஷனாக எடுத்துக்கலாம், விச் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்டு ஒய். இது ஒரு எக்ஸ்பிரஷன் ஈக்குவேஷனாக எடுத்துக்கோங்க. இப்போது இதுக்கு நம்ம ஹோமோஜினியஸ் இல்லையா, என்ன டிகிரி, இது எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனில் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ங்கிற ஃபங்க்ஷனில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், லாம்டா எக்ஸ் லாம்டா ஒய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும், இந்த எக்ஸ்பிரஷனில் எங்கெல்லாம் எக்ஸ் எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அந்த இடத்துல லாம்டா எக்ஸ் லாம்டா ஒய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ எக்ஸுக்கு பதிலாக லாம்டா எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர், ஒய்க்கு பதிலாக லாம்டா ஒய் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸுக்கு பதிலாக லாம்டா எக்ஸ் ஒய்க்கு பதிலாக லாம்டா ஒய். ஓகேவா, விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயரை உள்ளே கொண்டு போயிடுங்க, லாம்டா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் லாம்டா ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை லாம்டா எக்ஸ் ப்ளஸ் லாம்டா ஒய், விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே லாம்டா ஸ்கொயர் காமனாக இருக்கா, வெளியில் எடுத்துருங்க. லாம்டா ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை டினாமினேட்டரில் லாம்டா காமனாக இருக்குது. ஸோ லாம்டா வெளியில் எடுத்துட்டிங்கன்னா லாம்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ இதை கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகிடும், இது ஒன் டைம், இது வந்து என்னது லாம்டா பவர் 1 ஆகிடும். இப்போ பாருங்கள், இப்போ ஒரிஜினல் ஃபங்க்ஷனில் லாம்டா எக்ஸ் லாம்டா ஒய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக சிம்பிளிஃபிகேஷனுக்கு அப்புறம் என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு, லாம்டா பவர் சம் நம்பர் ஆர் லாம்டா இன்ட்டு ஒரிஜினல் எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஒரிஜினல் எக்ஸ்பிரஷன் கிடச்சிருச்சு அப்படின்னாலே நம்ம என்னென்னு சொல்லிடலாம், இதை ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் சொல்லிடலாம். அப்போ ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் சொன்னதுக்கப்புறம் அதனோட டிகிரி என்னன்னு எழுதிடலாம். ஓகேவா, இட் இஸ் அ homogeneous function. Homogeneous function of degree என்னது, டிகிரிங்கிறது எங்கே கண்டுபிடிக்கணும், நம்ம லாம்டாவுக்கு பவரில் என்ன நம்பர் இருக்கோ அதான் நம்மளுக்கு டிகிரி. எதுவுமே இல்லைன்னா என்னது 1 இருக்கிறதா அர்த்தம். which is equal to 1, degree is equal to 1. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், ஆயிலர்ஸ் தியரம் படி இதை ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஆயிலர்ஸ் தியரம். ஆயிலர்ஸ் தியரம் என்னது, இப்போ இது ஃபங்க்ஷன் வந்து எஃப்பில் இருக்கு இல்லையா, அதனால் நம்ம எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் இன்ட்டு டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ ஒய் பை டோ எஃப் பை டோ ஒய் ஈக்குவல் டு என் இன்ட்டு எஃப். இங்கே என் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், டிகிரிங்கிறது தான் நம்மளுக்கு என். ஓகேவா, என்னங்கிறது என்னது 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், விச் இஸ் ஈக்குவல் டு எஃப். இப்போது எக்ஸ் இன்ட்டு டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு எஃப். இதை வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா, இதை நம்ம கொண்டு வரணும். ஓகேவா, இப்போ எஃப்க்கு பதிலாக நம்ம இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணிக்க வேண்டியதான். எஃப்க்கு பதிலாக நம்ம இவ்வளோ பெரிய எக்ஸ்பிரஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இ பவர் விங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எஃப்க்கு பதிலாக என்ன செஞ்சுக்க போகிறோம், இ பவர் விங்கிறத சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எங்கெங்கெல்லாம் எஃப் இருக்கோ அங்கெல்லாம் என்ன செஞ்சுக்க போகிறோம், இ பவர் வி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு எஃப்க்கு பதிலாக இ பவர் வி. ஓகேவா, இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்ம என்ன செய்வோம், ஃபஸ்ட்டு இடத்துல இங்கே டோ பை டோ எக்ஸ் ஆஃப் இ பவர் வின்னு இருக்கா, இ பவர் விங்கிற ஃபங்க்ஷனில் எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அதை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், மற்ற எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த விங்கிற ஃபங்க்ஷனுங்கிறது வெறுமனே வி கிடையாது, அது விங்கிறது என்னது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்டு ஒய். எக்ஸும் இருக்குது, அதில் ஒய்யும் இருக்குது. அதனால் நம்ம நார்மலாக இ பவர் எக்ஸுக்கு என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போடுவோம், இ பவர் எக்ஸ்னு போட்டுட்டு போயிடுவோம்ல, அதை மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, வெறுமனே அதை மட்டும் போடக்கூடாது. என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே முன்னாடி இருக்க எக்ஸ் எடுத்து போட்டுங்க. நார்மலாக டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் இ பவர் எக்ஸ் ஆர் இ பவர் விங்கிறது இ பவர் வி தான். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இந்த விங்கிற ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் இல்லையா, அந்த விங்கிற ஃபங்க்ஷன் என்னது, போத்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். அதனால் அது இ பவர் வியை வெளியில் எடுத்ததோடு நிற்காமல் என்ன ஆகும், டோ வி பை டோ எக்ஸ்
இந்த வியை நம்ம என்ன செய்யணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஏன்னா விங்கிறது வெறுமனே எக்ஸாக இருந்ததுன்னா இ பவர் எக்ஸோட நிறுத்திடுவோம். இந்த விங்கிற ஃபங்க்ஷனில் எக்ஸு ஒய் எல்லாமே கலந்துருக்கு. அதனால் இது இன்னும் நிற்காமல் என்ன செஞ்சுருக்கு, இன்னும் டிஃப்ரென்ஷியேஷன் பேலன்ஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுருக்கோம், டோ வி பை டோ எக்ஸ்னு எழுதிக்கிறோம். அதேமாதிரி நெக்ஸ்ட் பார்ட்டு பாருங்கள், ஒய் இன்ட்டு எகெயின் டோ இன்ட்டு இ பவர் வி. டோ பை டோ ஒய் ஆஃப் இ பவர் சம் நம்பர்னால என்ன செஞ்சுருவோம், இ பவர்னு எழுதிடுவோம். இன்ட்டு அந்த ஃபங்க்ஷன் இன்னும் முடியல. ஏன்னா விங்கிறதுல என்னது எக்ஸ் இருக்குது ஒய் இருக்குது. ஏன்னா டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் இல்லையா, அதனால் இந்த ஒய்லாம் இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுக்க முடியாது, டக்குன்னு இ பவர் வியோட நிறுத்திக்க முடியாது. எகெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இந்த வியை நம்ம இன்னும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதனால் டோ வி பை டோ ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு இ பவர் வி. இப்போ பாருங்கள், இந்த எக்ஸ்பிரஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இ பவர் விங்கிறது காமனாக இருக்குது. ஸோ காமனாக இருக்கிற டேர்மை வெளியில் எடுத்துட்டோம்னா எக்ஸ் இன்ட்டு டோ வி பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ வி பை டோ ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு இ பவர் வி. அப்போ இந்த இ பவர் வியை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இங்கே என்ன இருக்கும், 1 இருக்கும். தேர்ஃபோர் ரிமைனிங் எழுதுங்க, எக்ஸ் இன்ட்டு டோ வி பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ வி பை டோ ஒய் ஈக்குவல் டு 1. நம்மளை கடைசியாக இது தானே நம்மளை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரூவ் தட் எக்ஸ் இன்ட்டு டோ வி பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ வி பை டோ ஒய் ஈக்குவல் டு 1 நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணியாச்சு. தேர்ஃபோர் ஆர் ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேவா?